ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா, திருக்கணிதப்படி 14/5/2025, வாக்கியப்படி 11/5/2025 குரு ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இவ்வளோ நாளாக உங்களுக்கு விரய ஸ்தானத்தில், அதாவது விரய குருவாக இருந்தார். விரய ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கே வந்துட்டாரு. அதாவது ஜென்ம குருவா வந்திருக்காரு. பொதுவாகவே குரு உங்களுக்கு 7-10 குடைவர் குரு. அவர் உங்களுடைய ஜென்ம ராசியிலே இருக்காரு. பொதுவாகவே ஜென்ம குரு சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜென்ம குரு நிறைய அலைச்சல், டென்ஷன், மாற்றம், ஏமாற்றம், இடமாற்றம், இது எல்லாத்தையுமே கலந்து கொடுப்பாரு. அவர் குரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் இருக்கார். ஸோ பாதகாதிபதிங்கும்போது நீங்கள் நினச்ச விஷயங்கள், அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் நிறைய விஷயங்களை செய்ய பழகிக்கங்க. ஆனால் நிறைய நன்மைகளும் உங்களுக்கு செய்வார். பொதுவாகவே நீங்கள் மிதுன ராசிக்காரங்க பெரிய லெவலில் எதிர்பார்ப்புகள் வச்சுருக்க மாட்டீங்க. நிறைய எஃபர்ட்ஸ் போடுவீங்க. அதே எஃபர்ட்ஸை இப்போவும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். குரு உங்களுக்கு உங்களுடைய ராசி 1ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் தான். அதாவது குரு இருக்கிற இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. குரு பயிற்சி மூலிமா நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, எதிர்பார்க்காதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க. திடீர்னு உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஆனால் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பாதகாதிபதியாகவும் இருக்கார், ஜென்ம குருவுமாக இருக்கனால ஏமாற்றங்களை கொடுப்பாரு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது, எதிர்பார்க்காம செய்யும்போது உங்களுக்கு நல்ல சந்தோஷமும் சர்ப்ரைஸாகவும் அது உங்களுக்கு ஆயிரும். ஆனால் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஏமாற்றத்தெல்லாம் போய் முடிஞ்சிடும். ஸோ சிம்பிளான இதுதான். அப்புறமேல் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. தந்தை வழி ஆதாயம், பேர், புகழ் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக வரும். 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கனால நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக உண்டு. சில பேருக்கு கல்யாணம் ஆகியும் ரொம்ப வருஷம் ஆகியும் என்னதுன்னா குழந்தைகள் இருக்காது. புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம், அதாவது சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். இந்த குருவோடைய பலன், அதாவது குருவோடைய பார்வை புத்திரஸ்தானத்துக்கு இருக்குது. அப்போது இந்த வருடம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு. ரொம்ப வருஷமாக ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறதுனா கூட போகலாம். இந்த காலகட்டத்தில் குருவும் 5ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. 5ஆம் இடத்துக்கு திரிகோணத்தில் ராகுவும் வராரு. சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இயற்கை முறையிலேயே குருவோடைய பார்வைங்கிறதுனால இயற்கை முறையிலேயே குழந்தைகள் பெறதுக்குண்டான அமைப்புகள், சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டுங்க. அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் நிறையா, இவ்வளோ நாளாக வில்லங்கங்கள் ஏதாவது இருந்து தடை தாமதத்தினால உங்கள் கைக்கு வந்திருக்காது. ஆனால் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை, வில்லங்கங்கள்லாம் அதெல்லாமே தீர்ந்து போய் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்துடும். அதே மாதிரி தாத்தா பாட்டியிடையே இருந்த உறவுகள் நல்ல, அதாவது இப்போ முன்னாடியை விட இப்போ உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும். அதே மாதிரி ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது, ஐஸ்வர்ய பிராப்தம்னா என்னன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறது. காசு பணம் மட்டும் கிடையாது. ஒரு வேலை இல்லை அப்படின்னா அந்த வேலை கிடைக்கிறதும் ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் தான். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கிறது தான் ஐஸ்வர்ய பிராப்தம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஐஸ்வர்ய பிராப்தம்னா காசு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. பொதுவாகவே அந்த மகாலட்சுமியுடைய கருணை அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு தேவையானது என்னவோ அந்த தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்த கொடுக்கறது தான் அந்த ஐஸ்வர்ய பிராப்தம், மகாலட்சுமியுடைய கருணை. இது எல்லாமே இதைத்தான் குறிக்குதுங்க. பொதுவாகவே இந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு இந்த வருஷம் வருவாங்க. அதாவது பிஸ்னஸில் இவ்வளோ நாளாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்து, இப்போ பார்ட்னர்ஷிப்புக்கும் உங்களுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை இருந்து பார்ட்னர் பிரிஞ்சு போயிருந்தாலும் புது பார்ட்னர் வரதுக்கு உண்டானது. அதே மாதிரி ஆல்ரெடி இருந்த பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அது எல்லாமே அது எல்லாமே சரியாகி நல்ல சுமூகமான ஒரு உறவுகள் ஏற்படுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பார்ட்னர் மூலிமா நல்ல ஆதாயம் இருக்கும். புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்ககிட்ட முதலீடு இல்லை. அப்போ என்ன பார்ட்னர் தேவைப்படும்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த குரு பலன் இருக்குது. ரொம்ப நாளாகவே மேரேஜ் ஆகாமல் எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சுமே எனக்கு மேரேஜே ஆகலை அப்படின்னா குருவோடைய பலம் இருக்குது. அதனால்
உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக உண்டு. திடீர்னு மேரேஜ் ஆயிரும். நல்ல அமைப்புகள். அதே மாதிரி பிரிந்தவங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை, கணவன் மனைவி இடையே இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள், கணவன் மனைவியிடையே நல்ல சுமூகமான ஒரு உறவு அமைப்புகள்லாம் இது இந்த காலகட்டத்தில் வரும். புதுசாக வெளியில் அடுத்த லாங்குவேஜ் பேசுகிறாங்கல்ல, வெளி மனிதர்கள், அயல் நாட்டு மனிதர்கள், இவங்க மூலிமா நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. உத்தியோக ரீதியாகவோ அல்லது பிஸ்னஸ் தொழில் ரீதியாகவோ வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி போகிற மாதிரி வரும். ஒரு சிலர்லாம் வேலை மாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க வேறு கம்பெனிக்கு திடீர்னு போகக்கூடிய அமைப்புகள், அரசாங்க பணியில் இருக்கவங்கலாம் திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, ஒரு சிலருக்கு பிடித்த இடத்துல, ஒரு சிலருக்கு பிடிக்காத இடத்துல, இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. நிறைய பேர் ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் வருது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. விசா பாஸ்போர்ட் ப்ராப்ளம்லாம் வராது. இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. குருவோடைய அனுகிரகம் இருக்கும்போது எந்த விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதில் சக்ஸஸ் ஆகும். அது இல்லாமல் நமக்கு நன்மையாகவும் அது முடியும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்த தந்தை வழி சொத்துக்கள் உங்களை தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான காலகட்டம். படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கிறது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உடனடியாக வேலை கிடைக்கிறது. நல்ல பேர் கிடைக்கும். நீங்கள் ஊர் அறிய போற்றப்படக்கூடிய நபராக வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் உங்களுடைய பிராண்டு என்னன்னு வெளியில் தெரியும். நீங்கள் யார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, நிறையா காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. வீடோ அல்லது இடமோ வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் தொழிலுக்காகவோ அல்லது உங்களோட பர்சனல் யூஸ்க்காகவோ இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள் உறுதியாக உண்டு. வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே உங்களோட ராசி சந்திரன் மேலே குரு வரும்போது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. ஒரு ஏமாற்றமோ அல்லது ஒரு பிரிவினையோ வரும். அது போக குரு பாதகாதிபதியும் கூட. அப்போ என்னென்னா 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி கணவன் மனைவி நான் சொன்னேன்ல திடீர்னு நல்லபடியாக உறவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு பாதகாதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் செலுத்தலை. டக்குன்னு பேசுனீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை லவ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, டக்குன்னு பிரியக்கூடிய வாய்ப்புகள், மனக்கசப்பு ஏற்பட்டு அது சண்டை சச்சரவுகளில் முடிகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. அதனால் பார்த்துக்குங்க. 10ஆம் அதிபதி குரு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் உத்தியோக ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தொழிலை வளர்ச்சி கொண்டு போகக்கூடிய காலகட்டங்களில் இந்த காலகட்டம் தான். உத்தியோகத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன், நல்ல வருமானம்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடம் அப்படின்னாலே சகல விதமான சௌபாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போது 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே சக்ஸஸ் ஆகிறது. அதே மாதிரி சகல விதமான சௌபாக்கியம்னா தேடி வரக்கூடிய பாவமும் 9ஆம் இடம் தான். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க. பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. குருநாதர் வழிபாடு, குரு உபதேசம் வாங்குங்க. ஒரு உபாசனை எடுங்க, தெய்வ உபாசனை எடுங்க. அது உங்களைய காலத்துக்கும் அந்த கஷ்ட காலங்கள்லையாக இருந்தாலும் சரி, நன்மையான காலகட்டங்களாக இருந்தாலும், நல்ல காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு கூடவே இருந்து வழி நடத்தும். எந்த நேரத்தில் எந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட ஒரு தெய்வம் இருந்து உங்கள் கூடவே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்திலிருந்து உங்களைய வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த குரு 9ஆம் இடத்துக்கு எப்போல்லாம் பார்க்குதோ, 5ஆம் இடத்துக்கு எப்போல்லாம் பார்க்குதோ, அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசனை எடுத்தாலும் அது உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். உங்களுடைய வாழ்நாள் முழுக்கவே அது இருக்கும். அதனால் இந்த கரெக்டான டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. தெய்வ அனுகூலத்தை நிறைய தேடிக்கங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் இடத்துல பார்க்கறனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் எதுன்னு தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுங்க. அந்த தெய்வத்துடைய கோயிலுக்கு போங்க. அந்த தெய்வத்துடைய மந்திரங்கள்லாம் ஜெபிங்க. அதே மாதிரி தாயார் வழி வருமானங்கள் உங்களுக்கு உண்டு. மேரேஜ், அதாவது திருமண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், அதே மாதிரி சந்தான பிராப்தம்,
குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப வளர்ச்சிங்க. 5ஆம் இடத்தையும் பார்க்குது, அதிர்ஷ்ட ஸ்தானத்தையும் பார்க்குது, 9ஆம் இடத்தையும் பார்க்குது. பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஏக்கமாக இருந்துச்சோ அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்கும். பேர் புகழோட உங்களுக்கு நல்ல பாராட்டுகள், விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. ஒரு கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பெரிய லெவலில் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான காலகட்டம். நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது உங்களோட ட்ரான்ஸ்ஃபராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே குரு பெயர்ச்சி 9ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கனால உங்களுக்கு ப்ரொமோஷன் அதே மாதிரி ப்ரொமோஷனும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இடமாற்றமும் உறுதியாக இருக்குது. இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஃபேவராகவும் ஒரு சிலருக்கு நான் ஃபேவராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அன்ஃபேவராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்குங்க. பொதுவாகவே குரு நிறைய சந்திரன் அதாவது உங்களோட ராசியில் இருக்கும்போது டென்ஷன் அதிகமாக கொடுப்பாரு. அப்போ உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களையும் கொடுப்பாரு. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி தான் வந்தாகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. குரு 90% உங்களுக்கு நல்லது தான் செய்வார். 10% சில அழுத்தங்கள், அப்புறம் உங்களுக்கு விரும்பாத இடத்துல போஸ்டிங்கு இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருவாரு. லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல் துறைங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான காலகட்டம். அதாவது பொதுவாகவே உங்களுக்கு என்னென்னா இந்த குருபலம் இருக்கனால உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே வெளியில் தெரியும். பொதுவாக அரசியல் துறையில் இருக்கிறவங்க யார் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி உங்களை எல்லாருமே உற்று பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கனால நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே பேசப்படும் பொருளாக மாறும். அதாவது ஒரு விமர்சனத்துக்கு அதிகமாக உள்ளாகக்கூடிய ராசிக்காரங்க அரசியல்வாதிகளில் மிதுன ராசி ஒரு ராசியாக இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதேமாதிரி எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள், பதவி கிடைக்கிறது, கட்சி மேலிடம் உங்களை பாராட்டப்படுறது, திடீர்னு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்கறது, இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு போஸ்டிங், அது மூலிமா நல்ல ஆதாயம், அது மூலிமா நல்ல சம்பாதித்தம் இது எல்லாமே இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான காலகட்டம் தான். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் தெளிவு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது சூப்பரான காலகட்டம். நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. திடீர் திருமணம் ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தோல்வியை கொடுத்துரும். அதனால் நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய விஷயங்களை செய்யுங்க. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உறுதியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.